ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோழியோட தலைக்கால் வச்சு குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தலைக்காலெல்லாம் சுட்டு எடுத்துக்கிறேன். தலைக்கால் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தலைக்கால் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தலைக்காலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரியே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோழியோட தலை காலை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. இல்லைன்னா குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்புல போட்டு எடுத்தோன்னா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோழியோட தலைக்கால் வச்சு தான் நான் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 4 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்க்காதீங்க, வீட்டு மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூளை ஒரு கலக்குனோடனே தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்தோடனே தலைக்காலை சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தலைக்கால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தலைக்கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோகன் விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.